பிளாக் அண்ட் ஒயிட் நேயர்களுக்கு வணக்கம். அரசியல் சூத்திரம் நிகழ்ச்சியில் அரசியல் விமர்சகர் ரவீந்திரன் துரைசாமி சார் நம்முடன் இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம். பாஜகவில் யார் யார் சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட வேண்டும் என்பதற்காக நைனா நாகேந்திரன் அவர் பாஜகவில் இருக்கிற நபர்களிடம் தொடர்பு கொண்டு பேசி கொண்டிருக்கும் போது அண்ணாமலை நான் போட்டியிடவில்லை அப்படின்னு தகவல் சொல்றதாக ஊடகங்களில் செய்திகள்லாம் வந்திருக்குது. சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட வேண்டாம் என்ற மனநிலையில் தான் அண்ணாமலை இருக்கிறாரா? அதற்கு வேறு ஏதேனும் காரணமாக அந்த தலைவர் பதவி இல்லை இருக்கு அந்த ஒரு நிகழ்வின் காரணமாக அப்படி ஒரு முடிவு எடுத்திருக்கிறாரா? அண்ணாமலை மக்களவை தேர்தலே போட்டியிட விரும்பல. பட் மோடி பிரதமர் போட்டியிட்டு அதுக்கு ஒரு பெரிய முக்கியத்துவத்தை கொடுத்தாரு. என்னோட அசஸ்மெண்ட் படி சுமார் 5% வாக்குகள் அண்ணாமலையின் மாற்றம் என்ற அடிப்படையில், ஒரே குட்டையில் ஊறிய மட்டைகள் என்ற பெருந்தலைவர் காமராஜரின் வார்த்தையின் அடிப்படையில், திமுக அண்ணா திமுக ஊழல் என்ற அடிப்படையில், ஜெயலலிதா இன்ஸ்டிடியூஷனல் கரப்ஷன் செய்தார் என்ற அடிப்படையில், இன்னும் ஆன்மீகத்திற்காக பசுமனையா முத்துராமலிங்க தேவரை முன்னெடுத்தி களமாடியவர் என்ற அடிப்படையில், அடுத்தபடியா 2024 மக்களவை தேர்தலுக்கு பிறகு அதிமுக ஓபிஎஸ் டிடிவி கையில் வந்துவிடும் என்று முக்கியத்துவ வாக்குகளை பெற்றவர் என்ற அடிப்படையில் அண்ணாமலைக்கு கண்டிப்பாக அந்த 11.4% பாஜக வாக்குக்குள் என்டிஏயின் 18 வாக்குள்ளதான் அந்த 11.4 இருக்கு. இந்த 18க்குள்ளையும் 11.4க்குள்ளையும் அண்ணாமலைக்கு 5% வாக்குகள் இருக்கு. அண்ணாமலை, கல்யாண் சிங், பைரன் சிங் செகாவத், பதர்லால் குரானா, எதியூரப்பா இந்த மாதிரி ஒரு செல்வாக்கான தலைவர். 11.4க்குள்ள 5, அவங்களுக்கு 30க்குள்ள அவங்க போனா கட்சி 20,000ங்கிற லெவல். அந்த மாதிரி எதியூரப்பா போனா கட்சி என்னாச்சோ, கல்யாண் சிங் போனா கட்சி என்னாச்சோ, மதன்லால் குரானா போன பிறகு பலமுறை டெல்லியில் என்னாயி இப்பதான் கடைசியில முதலிடம் வெற்றியை சோச்சிருக்கிறாங்க. இப்படிப்பட்ட ஒரு சக்தி வாய்ந்த ஒரு தலைவரா அண்ணாமலை நிற்கிறாரு. அண்ணாமலை தமிழக பாஜகவின் முகம். நான் சொல்றது எல்லாமே உண்மைதான். அதே வேளையில அண்ணாமலை சசிகலா அம்மையார் பற்றி ஒரு கருத்து சொல்லும் போது ஆணித்தரமா சன் தொலைக்காட்சியிலே என் கருத்தை அவருக்கு மறுப்பாக சொன்னேன். அவரும் அடுத்த நாள் உடைய பேட்டி தவறுதலாக பிரசிக்கப்பட்டிருக்கிற விஷயத்தையும் நம்ம கிட்ட பதிவு பண்ணாரு. ஏன்னா நம்ம கிட்ட நியாயம் இருக்கு, உண்மை இருக்குங்கிற லெவல்ல ஒரு மாநில தலைவர் என்றாலும் கூட ஒரு மோடியின் அபிமானி கிட்ட நம்ம உண்மை நிலவரத்தை சொல்லுவோம்னு அவர் சொன்னது அவரோட பெருந்தன்மையை காட்டுது. அதே வேளையில் அவர் கருத்தையும் நான் மறுத்து ஆணித்தரமா பேசியிருக்கேங்கிறதான் அன்னைக்கு பதிவு பண்றேன். இன்னைக்கு அவர் மோடிக்கு ஒரு வேலை அடிச்சுனா இருக்கிறாரு. அவரை பாஜக இழந்தா 2029 மோடிக்கு சிக்கலாயிடுங்கிற எண்ண ஓட்டம் எனக்கு இருக்கு. சோ 5% வாக்கு பலம் கொண்ட அண்ணாமலையை பாஜக தலைமை தெளிவாக மதித்து நடத்தணுங்கிறதா என்னோட வேண்டுகோள். குறிப்பா பொன் ராதாகிருஷ்ணன், தமிழிசை இந்த நாடார் வகுப்பை சேர்ந்தவங்க, என்னோட ஜாதி, அது நான் வெளிப்படையாக சொல்றேன். ஆனா இந்த நாடார்கள் மத்தியில் ஐயா தாளிங்க நாடார் உருவாக்கி அந்த மிலிட்டன்ட் கேடர்ஸ் மண்டைக்காடு கலவர பீஸ் கமிட்டியில் ஐயா தாளிங்க நாடார் மக்கள் திலகம் எம்ஜிஆரிடம் கடல்ல குளிக்காண்டான்னு சொல்லதுக்கு அவர் அரசு உங்களுக்கெல்லாம் போலீஸ், நீங்கெல்லாம் ஒரு சீஃப் மினிஸ்டர் மாதிரி கேள்வி கேட்கும் போது அவர் போலீஸை போக சொல்லுங்க, இந்த மாவட்டத்தில் இந்துக்கள் மிஞ்சுறாங்களா யார் மிஞ்சுறாங்கன்னு பாத்திரலான்னு சொல்லும் போது எம்ஜிஆரை சட்டமன்றத்தில் முன்னாள் எம்பி என்ன நேருக்கு நேர் சவால் விட்டாருன்னு பெருந்தன்மையா இந்துக்களின் உணர்வு ஐயா நியாயமா தான் பிரதிபலிச்சாருங்கிறதெல்லாம் சொன்னாரு. பட் அந்த ஒரு மிலிட்டன்சி அதுல இருந்தது. அத்தகைய மிலிட்டன்ட் கேடர்ஸ் இன்னைக்கு திராவிட கட்சியான ஊழல் கட்சியான அதிமுகவுக்கு பின்னணியில நேற்று வரை நம்ம பேசிக்கிட்டு போனா அது சரியா இருக்காதுன்னு நினைக்கிறவங்க அண்ணாமலை ஒரு பெரிய தலைவரா பாக்குறாங்க. குறிப்பா ஆரம்பத்திலே பாஜகவின் ஆரம்பகால பயோனியர் மெம்பர்ஸ் ஆன இந்த நாடார்கள் யங்ஸ்டர்ஸும் சரி பழைய ஆட்களும் சரி அண்ணாமலை ஒரு பெரிய தலைவராக ஏத்துக்கிறாங்க. அனைத்து ஜாதி இளைஞர்களும் பிராமண இளைஞர்களும் அண்ணாமலை ஒரு பெரிய தலைவராக ஏத்துக்கிறாங்க. சோ 5% வாக்கு அண்ணாமலைக்குன்னே அதுக்குள்ள செப்பரேட்டா இருக்கு. மாற்றத்துக்கான வாக்கு, மாற்றத்தை அண்ணாமலையால தர முடியும்னு கருதிய வாக்குகள். சோ அவரை பாஜக இழந்துடக்கூடாதுங்கிறது நம்மளோட கருத்து. அவர் இன்னைக்கு சட்டமன்ற தேர்தலில் போட்டி போடலன்னா அவரோட நோக்கம் எடப்பாடி சிஎம்ஆ சொல்லி போட்டி போடுறதுக்கு அவர் விருப்பம் இல்லை. அதுதான் காரணம். பாஜக இவர் முயற்சியில இன்னொருத்தர சிஎம் கேண்டிடேட்டா ப்ரமோட் பண்ணினாங்கன்னா அப்பவும் இவர் போட்டியிட வாய்ப்பு உண்டு. என்னோட கருத்து எடப்பாடி சிஎம்ஆன்னு சொல்லி நம்ம ஏன் போட்டியிடணுங்கிற இது அவருக்கு இருக்கலாம். அரசியல் நியாயமானது, இயல்பானது. அந்த லெவல்ல இருந்தாதான் அவருக்கு இமேஜ் அவர் காப்பாத்திக்கிட்டு அடுத்த கட்டத்துக்குள்ள 26க்கு மேல 29க்கு பாஜக பலமான சக்தியாட்டு காட்ட முடியும். இப்ப ஓபிஎஸ் இழந்தாச்சு, அண்ணாமலையும் இழந்தா 19 பாஜக மாதிரி தமிழிசை தலைமையிலான பாஜக எடப்பாடி கொடுக்கிற சீட்டை வாங்கிட்டு தூத்துக்குடியில போய் நின்று கனிமொழிக்கு எதிராக ஜாதியை பற்றி தேவையில்லாம பேசி மோசமா தோக்கக்கூடிய ஒரு பாஜகவா மாறக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்துடும். சோ அண்ணாமலையோட கருத்தை டெல்லி பாஜக ஏற்றுக்கொண்டு செயல்படுவாங்க நான் கருதுறேன். நீங்க பேசிய அந்த பதிலிருந்து 2 விஷயம் தெளிவுபடுது. ஒன்று, அண்ணாமலை எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சர் வேட்பாளராக ஏற்றுக்கொண்டு தேர்தலில் போட்டியிட விருப்பம் இல்லை அப்படின்னா அண்ணாமலை அவருக்காக வாக்கு சேகரிக்கிறதோ இல்லை நீங்கள் சொல்லக்கூடிய உங்கள் கணக்கீட்டின்படி அண்ணாமலையின் 5% வாக்குகள்
எடப்பாடிக்கு நிச்சயமாக போகாது அப்படின்றது தெரியுது. அப்ப பாஜக கூட்டணி வைத்திருந்தால் கூட எடப்பாடிக்கு அது நஷ்டம் லாபம் எதுவுமே இல்லை அப்படின்றது தானே ஒரு கூட்டணி வைக்காவிட்டால் 13% போய்விடும் என்ற அச்சத்துல தான் வந்திருக்கிறார் அவர். அதுல எந்த மாற்றமும் இல்லை. அதனாலதான் அவரு நேற்று வர பாஜகவை தள்ளிக்கிட்டு அன்டெஸ்டட் நாட் ப்ரூவ்டு விஜய், சிவாஜி கணேசன் 67 சிவாஜி கணேசன், 89 சிவாஜி கணேசன், 24 அல்லு அர்ஜுன், ராதிகா, வடிவேலு, பத்மினி, இந்த மாதிரிப்பட்ட ஒரு லெவல்ல தான் இன்னைக்கு விஜய் இருக்கிறாரு. அவர் தலைமையில நின்று ஓட்டு எடுத்தாருன்னா 29 பிளேயர், 26 அவர் பிளேயர் அல்ல. கையில வராத ஓட்ட ஒருத்தர் யாருக்கும் டிரான்ஸ்பர் பண்ண முடியாது. ஆனால் சீமான் மேல உள்ள 8.3 எடுத்துட்டாருங்கிற சீமான் உள்ள வன்மம், காழ்ப்புணர்ச்சி, எரிச்சல் காரணமாகவும் ஸ்டாலின் மகன் அதிகாரத்தில் இருக்கிறார் என்கின்ற பொறாமை பொச்சரிப்பின் காரணமாட்டும் பல நிரூபிக்காத விஜய்க்கு ஒரு டிரான்ஸ்பர் ஓட்டு இருப்பதாட்டு அரசியல் அறிவியல்கள், கத்துக்குட்டிகள், பொறாமை காழ்ப்புணர்ச்சி கொண்டவங்க ஒரு தோற்றத்தை கொடுத்தாங்க. அதற்கு நயனார் நாகேந்திரன், தமிழிசை போன்ற தலைவர்களே தெரியாதனமா பலியானாங்க. இக்னரண்டா அவங்களே அதுக்கு ஈல்டானாங்க. எந்த ஊர்லயும் கையில வராத ஓட்டை யாரும் டிரான்ஸ்பர் பண்ணல. சிவாஜி பண்ண முடியல, அல்லு அர்ஜுன் பண்ண முடியல. விஜயகாந்த் டிரான்ஸ்பர் பண்ணாருன்னா அவருக்கு உள்ள 8-10% தான் டிரான்ஸ்பர் பண்ணி எதிர்க்கட்சி தலைவர் ஆனாரு. பவன் கல்யாண் அவருக்கு உள்ள 7% தான் டிரான்ஸ்பர் பண்ணார். ஆனா அண்ணாமலையின் அதிரடி அரசியலால இன்னைக்கு அந்த யார் வேணாலும் எங்க கூட்டணியில வருவாங்க, நாங்க விஜயை சேர்த்துக்கிட்டு பாஜகவை கலத்தி விட்டுறோம்லாம் ஒரு ஆணவத்திலும் இருமாப்பிலையும் சில கருத்துக்களை 10 நாளைகளுக்கு முன்ன இன்டைரக்டா சொல்லி வந்த ஐயா எடப்பாடி பழனிசாமி என்னையும் பாஜகவையும் பிரிக்க முடியாது, பாஜகவையும் அதிமுக பிரிக்க முடியாதுன்னு ஒரு அரசியல் பண்றாருன்னா அண்ணாமலைக்கு அரசியல் தான் இதுக்கு காரணம். இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி இந்த கூட்டணியில அவருடைய வெற்றிக்கு எதிராக அண்ணாமலை இருக்கிறாரா? அப்ப அந்த வாக்குகள் போகக்கூடாது, தடுக்கணும் அப்படின்றதுதான் அண்ணாமலை இருக்கும். இந்த கூட்டணியில நகர்ப்புற உள்ளாட்சியில 2% தான் தர முடியும்னு சேலத்துக்கு ஐயா எடப்பாடி கிளம்புன மாதிரி மக்களவையில 6 சீட்டுக்கு மேல தர முடியாது, அண்ணாமலை 12 சீட்டு கேட்டு அது ஒரு முறிஞ்ச மாதிரி இல்லாம பலத்திற்குரிய சீட்டு கிடைக்குதான்னு முதல்ல பார்ப்போம். 2 ரெட்டலைக்கு ஒரு தாமரை கிடைக்குதான்னு பார்ப்போம். அதைத்தான் பிஎம்ஓக்கு அண்ணாமலை எழுதியிருக்காரு. நாங்க மோடி 10% வாக்குக்கு மேல பாஜக இருந்தாதான் 29 மோடியை எடப்பாடி கலத்தி விடாம இருப்பாரு. 24 நிலைமை வராதுன்னு நாங்க முயற்சி பண்ணிட்டு இருக்கோம். 2 தடவை சீட் ஷேரிங்ல தான் முடிஞ்சிருக்கு. இப்ப தனிச்சு நின்னா எடப்பாடிக்கும் நஷ்டம். 13% போயிருவாரு. அண்ணாமலை சொன்ன மாதிரி 13% போயிருவாரு. அதனால அவர் பாஜக விட மாட்டாரு. எண்ட் ஜஸ்டிஃபைஸ் தி மீன்ஸ் 3வது முறை ரவீந்திரன் துரைசாமி பிஎம்ஓ ஆடிட்டர் குருமூர்த்தியோட ஆதரவு, அண்ணாமலைக்கோட உழைப்பு, திறமை, இது எல்லாமே ஒன்று சேர்ந்து என்டிஏக்கு புது சிஎம் கேண்டிடேட் வந்துட்டாங்கன்னா அது எடப்பாடி பழனிசாமி 13% போயிருவாரு. அதனால இப்ப எடப்பாடி பழனிசாமி பாஜகவை என்னையும் பிரிக்க முடியாதுங்கிற அது மக்களவையிலே பாஜகவை கலத்தி விட்டுட்டு எந்த காலத்திலும் பாஜகவோட கூட்டணி இல்லைன்னு சொன்னவர் இன்னைக்கு பாஜகவை என்னையும் பிரிக்க முடியாதுன்னு சொன்னா 11.4% வாக்குல ஒரு 5% குறையாத வாக்குகள் அண்ணாமலையின் வாக்குகளா உள்ள இருக்கிறதுனால அண்ணாமலை கருத்துக்கு ஏற்ப ஒரு சீட் ஷேரிங் இல்லைன்னா இந்த அணியே பனாலாகி போகும். பாஜக இல்லைன்னா நம்ம 13%க்கு போனாலும் போயிருவோங்கிற அச்சத்தின் வெளிப்பாடு தான் இன்னைக்கு அதை சொல்றாரு. ஐயாவின் மனச்சாட்சிக்கு இது நன்றாக தெரியும். அண்ணாமலை இழந்து விடக்கூடாது ஓபிஎஸ் மாதிரி அப்படின்னு நினைச்சீங்கன்னா அப்படி ஒரு சூழல் இருக்குதா? ஒருவேளை அண்ணாமலை பாஜக கைவிட்டது என்றால் அண்ணாமலை தனி அதற்கான சூழல்லாம் இல்ல. ஏன்னா இன்னும் மோடி எடப்பாடிய மென்ஷன் பண்ணி எக்ஸ்தலத்துல எதுவும் பதிவு போடல. நாளைக்கு போடலாம், அது நம்ம போட மாட்டாருன்னு சொல்ல விரும்பல. அது தொகுதி பங்கீடு முடிவான பிறகு போடுவாருன்னு நினைக்கிறேன். இப்ப தொகுதி பங்கீடு தான் முக்கியம். 2 தடவை அந்த அணி உடைஞ்சது தொகுதி பங்கீட்டுல தான் உடைஞ்சது. 19.4 எடப்பாடி பழனிசாமிக்கு வாக்கு, 11.4 பாஜகவின் வாக்கு. மோடி பிரதமராக சொல்லி அண்ணாமலையின் உழைப்பில் கிடைச்ச வாக்கு. ஸ்டார் கேண்டிடேட் நயினாரு, தமிழிசை, அண்ணாமலை, முருகன் பலரும் நின்னாங்க. அவங்க எல்லாத்தையுமே நம்ம அங்கீகரிச்சு தான் தீரணும். பட் பங்கீடு என்பது 2 இரட்டலைக்கு ஒரு தாமரைங்கிற அளவுக்கு அது இருக்கணும். அந்த ரேஷியோ கொடுப்பாங்களான்னு கேட்கிறேன். அதிமுகவில் 2 இரட்டைலைக்கு ஒரு தாமரை அந்த வீதத்துல சீட் ஷேரிங்ல தொகுதி எண்ணிக்கை பாஜகவுக்கு வழங்கும்னு நினைக்கிறீங்களா? குறைவா கிடைச்சாலும் போதான்னு உள்ளுக்குள்ள பாஜக தலைவர்கள் இருக்காங்க. நான் மோடிக்கிட்டேயும் பிமோடி சொல்றேன்னா 10% மேல ஓட்டு வரக்கூடிய அளவுக்கு சீட்டு நிக்கலன்னா 29 24 மாதிரி கலத்தி விட்டுருவாரு. மோடிக்கு தெரியும். இந்திரா காந்தி அம்மையார் சஞ்சீவ் ரெட்டியை ப்ரப்போஸ் பண்ணிட்டு தன்னோட சர்வைவலுக்கு கிரிய ஆதரிச்சு ஒர்க் பண்ணி சர்வை பண்ணி பெரிய மாஸ் லீடர் ஆனாங்க. அது வரலாறு. அப்போ நீங்க அரசியல் தலைவர்கள் தங்களுக்கு எது லாபமோ அதான் செய்வாங்க. இன்னைக்கு 10%க்கு பலமான வாக்குகளை 26ல பெறலன்னா
29ல எடப்பாடி வந்து ஒரு 25% ஓட்டுக்கு மேல வந்துட்டாருன்னா பாஜக ஓட்டு அவரு சாப்பிட்டு அவர் வந்து அப்புறம் காங்கிரசுக்கு 25 சீட்டு ஆஃபர் பண்ண தயங்க மாட்டார். நாங்க மோடி ஏமாந்துட கூடாதுங்கிறதுல தெளிவா இருக்கும். இதைத்தான் 2021 நாம சொன்னோம், சசிகலா விஷயத்திலையும் சொன்னோம். தொடர்ந்து ஐயா நடராஜன் மறைந்தவர், அவரை சார்ந்தவர்களுக்கு எங்களுக்கு தெரியும். இப்ப எடப்பாடியை சார்ந்தவர்களுக்கும் நாங்க மோடிக்காக நிக்கிறோங்கிறது தெரியும். மற்றவங்க இந்த கூட்டணி பெயரக்கூடாது, நியாயம் அவங்க உணர்வுல இருந்து அவங்க பேசுறாங்க. குறைஞ்ச சீட்னாலும் பரவாயில்லன்னு இருக்கக்கூடியவங்களும் இருக்கிறாங்க. உங்களுடைய கணிப்புப்படி அப்படி சீட் ஷேரிங்ல நீங்க சொல்லக்கூடிய அந்த ரேஷியோ வரலன்னு சொன்னா, எடப்பாடி கொடுக்கறதுல தயக்கம் காட்டினாரோ இல்ல வழங்கவில்லை என்றால் என்ன ஆகும் நினைக்கிறீங்க? இந்த தயக்கம் காட்ட மாட்டார், வழங்கிய தீர்வார் நினைக்கிறேன். காரணம், அண்ணாமலைக்கு எடப்பாடிக்கு அணியை விட பலமான இன்னொரு அணியை உருவாக்கக்கூடிய கெப்பாசிட்டி இருக்குது. ஒருவேளையில மோடியை வந்து தமிழ்நாடு வந்து நம்ம 1-1 நம்ம தலைமையில 29ல வந்தா போதும், நம்ம 98ல வாஜ்பாய் தலைமையில 1-1 ஜெயித்த மாதிரி ஒரு வீகம் எடுப்போம். ரவீந்திர துரைசாமி நம்ம விசுவாசி, நம்ம லாயலிஸ்ட், நாம 29ல ஜெயிக்கிறதுக்கு தான் அவன் களம் காண்றான், அவன் தன்னோட வீகத்தை சொல்றான். அது ஆடிட்டர் குருமூர்த்தி என்ன பற்றி அந்த மாதிரி தான் சொல்லி இருக்கிறாரு மோடி கிட்ட. ஓ ஆளுப்பா, அவன் விசுவாசிப்பா, இப்படி ஒரு விசுவாசி தமிழ்நாட்டில் உனக்கு இருக்கான்லாம் சொல்லியிருக்காரு. உண்மை, நம்ம மோடிக்காக தான் நம்ம நிற்கிறோம். அப்போ மோடிக்கான சிந்தனையை நம்ம செலுத்தும் போது சீஃப் மினிஸ்டர் யாருங்கிறதுல பலருக்கும் கிளைம் இருக்குது. சீமான் ஸ்டாலின் சீஃப் மினிஸ்டர் இருக்கணும், நான் சீஃப் மினிஸ்டர் இருக்கணுங்கிறாரு. சகோதரர் எல்லாம் சீமானை பற்றி விமர்சனம் பண்றாரு. எனக்கு சீமான தெரியும். எடப்பாடி ஸ்டாலின் சீஃப் மினிஸ்டர் இருக்கணும் அல்ல நான் சீஃப் மினிஸ்டர் இருக்கணும்னு சொல்றாரு. ரெண்டு சீஃப் மினிஸ்டர் கேண்டிடேட் காம்ப்ரமைஸ் ஆக முடியாது. விஜய் அதான சொல்றாரு. விஜய் எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கு, உதயநிதி ஸ்டாலின் அதிகாரத்தில் வந்துடக்கூடாது, அதனால யார் தலைமையோ அந்த தலைமைக்கு போறன்னு ஒரு சான்ஸ் உண்டு. பட் நீங்க சொல்ற மாதிரி இப்ப விஜய் தலைமைன்னு தான் சொல்லிட்டு இருக்காரு. அவர் சொல்றதை தான் நம்ம எடுக்கணும். சோ அப்ப 3 சிஎம் கேண்டிடேட் வந்து இருக்காங்கன்னு சொல்லும் போது 2026ல 1-1 சாத்தியம் இல்ல. அப்போ 29ல ஒரே பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் 1-1 சாத்தியமாகும். அப்ப 1-1 29ல சாத்தியமாகும் போது தமிழக பாஜகவுக்கு 10% வாக்கு இருக்கணும். அதைத்தான் அண்ணாமலை கிட்ட நான் தெளிவுபடுத்தியிருக்கேன். துக்ளக் ஆசிரியர் ஐயா சத்ரியன் குருமூர்த்தி கிட்ட நான் தெளிவுபடுத்தியிருக்கிறேன். பிஎம்ஓ தெளிவுபடுத்தியிருக்கிறேன். என்ன செய்யறாங்க நம்ம பார்ப்போம். ஆரம்பத்திலே வந்து சசிகலா விஷயத்துல நம்ம சொன்ன கருத்தை மோடி ஏத்துக்கிட்டாரு. தமிழ் மண்ணிலே என்னைக்கு நான் மோடிக்கு நன்றி கடன் பட்டவன். என் கருத்தை 2021 செயல்படுத்தி காட்டி தமிழ் மண்ணில் எனக்கு மிகப்பெரிய கௌரவம் அந்தஸ்தையும் ரவீந்திர துரைசாமி சொன்ன ஒரு பிரெட்டர்னிட்டி அடிப்படையில் மோடி கிட்ட அவர் கருத்து எடுபடும்ங்கிறத நிரூபிச்சு தந்தவருக்கு நாம நன்றி உணர்வோட தான் இன்னைக்கு நாம சொல்றோம். நாம எதிர்பார்க்கிற 1-1 26ல வந்தா ஸ்டாலினை தோக்கடிச்சிடலாம். 26ல 1-1 வராத பட்சத்தில் 29ல 1-1 வரும்போது பாஜக ஒரு பலமான சக்தியா இருக்கணும். 11.4% எடுத்த பாஜக 10% ஓட்டாது கைக்குள்ள வச்சிருக்கணுங்கிறது தான் என்னோட கருத்து, அண்ணாமலை கருத்து, ஆடிட்டர் குருமூர்த்தி கருத்து. எப்படி வருதுன்னு பார்ப்போம். நீங்க சீமானை சப்போர்ட் பண்றீங்க, ஆதரிப்பீங்க, எல்லாம் தெரிஞ்ச ஒரு விஷயம்தான். ஆனால் மாடுகள் மாநாடு, இப்போ மலை ஏறி மாடுகள் மேய்ப்பது, இப்படியெல்லாம் தொடர்ந்து சொல்லிட்டு இருக்காரு. அதாவது மனிதர்களுக்கான பிரச்சனைகள் இருக்குது. இப்போ இந்த ஆணவ படுகொலை இதெல்லாம் இருக்குது. இதெல்லாம் ஒரு போராட்டம். அந்த இடத்துக்கு சீமான் வராமல் இந்த மாடுகள் பற்றியான போராட்டம் அப்படின்னு வந்துகிட்டு இருக்கிறது சரியா இருக்குன்னு நினைக்கிறீங்களா? நீங்கள் இது சம்பந்தமாக ஏதாவது சீமான்ட்ட இல்லை இது விமர்சனம்லாம் இருக்குதுன்னு ஏதாவது சொல்லியிருக்கீங்களா? இன்னைக்கு ஆணவ படுகொலைக்கு ஓட்டை பற்றி கவலைப்படக்கூடியவங்கள, நாட்டை பற்றி கவலைப்படக்கூடியவனா அந்த ஜாதி இந்த ஜாதி என்னெல்லாம் நான் பார்க்க மாட்டேன். உண்மைக்கும் நேர்மையாட்டும் உளமாற நிற்கிறேன். மற்றவெல்லாம் வந்து களத்துக்குள்ளே வரமாட்டான், இது ரோட் ஷோ நடத்துறவெல்லாம் களத்துக்குள்ளே வரமாட்டான்னு இன்னைக்கு தெளிவா அந்த கவின் அம்மா கிட்ட அவர் நிற்கும் போது முழுக்க உணர்வு பூர்வமா அந்த மக்களோட இணைஞ்சுதான் நிற்கிறாருன்னு தெளிவா தெரியுது. சோ ஆணவ கொலைக்கு வந்து சீமான் அதற்கு எதிரான அந்த களமாறுதல் இல்லாம இல்ல, அதுல உறுதியாட்டும் தெளிவாட்டும் இருக்கிறாருங்கிறது இன்னைக்கு இதை காட்டுது. மாடுகளோட இதுன்னு சொல்றது வந்து அவர் உயிர்மை நேயங்கிற ஒரு கான்செப்டுக்குள்ள போறாரு. அந்த கான்செப்டை ஏத்துக்கிறவங்க ஏத்துக்கலாம், தூர தள்ளுறவங்க தூர தள்ளிட்டு போலாம். பொலிட்டிக்ஸ் வந்து லூசர்ஸ் அண்ட் கெய்னர்ஸ் சார்ந்தது. அதுல எல்லா காலத்திலும் ஒரு பகுதி கைனர்ஸா தான் இருந்துட்டு இருப்பாங்க. எந்த கட்சினாலும் அந்த கட்சியை பற்றி ஒரு ஜாதிய பார்வை இருக்கும். இப்ப காங்கிரஸ்னா அப்பர் காஸ்ட் பிராமின்ஸ், கிறிஸ்டியன் முஸ்லிம்ஸ், ஹரிஜன் ஹிரிஜன்ஸ், இதுதான் 71ல இருந்து காங்கிரஸுக்கு பார்முலா. பிஜேபின்னா அப்பர் காஸ்ட் அண்ட் ஓபிசி, மோடி வந்த பிறகு இதுதான் மெயின் பார்முலா. ஆர்ஜேடினா முஸ்லிம் யாதவ், எஸ்பினா முஸ்லிம் யாதவ், இப்படி ஒரு பார்முலாக்கள் ஒவ்வொருத்தருக்கும் இருக்கத்தான் செய்யும். அப்ப இதுல இருந்து விடுபட்ட மக்களை, இப்போ ஆடு மாடுன்னு சொன்னா பொதுவா எல்லா விவசாயிகளும் பண்ணாலும் கரையாளர், கோனார், ஆயர், இடையர், தாஸ், இந்த சமூக மக்கள் வந்து இந்த தொழிலுக்குள்ள பெருசா இருப்பாங்க. சோ அவங்க உரிமையை முன்னிறுத்தி அரசியல் பண்ணும் போது கன்ஷராம் பாணியில அது ஒரு கன்சால்டேஷனை தனக்கு கொடுக்கும்னு கருதுறாரு. அதே மாதிரி கள்ளருக்கும் அந்த உரிமை வேணும், பிராண்டி விஸ்கிக்கு எதிரான சொல்லும் போது நாடார், சாணார், கிராமணி, மூப்பர், இந்த கன்சால்டேஷனும் இதுல எல்லா
சமூக தொழிலாளர் இருக்காருங்கிறத திருச்சியில காட்டும் போது அந்த தொழிலாளர்களின் ஆதரவும் கிடைக்கும்னு அவர் பார்க்கிறாரு. பட்டியல் வெளியேற்றம்ங்கிறதுல பட்டியல் வெளியேற்றவங்க என் கூட வந்து நின்று அதுக்கு எதிரானவன் எதிராக போயிட்டு போ அப்படின்னு பட்டியல் வெளியேற்றத்தை ஆதரிக்கக்கூடிய தேவேந்திர குல வேளாளர்கள் தன் பக்கம் வரும்னு நினைக்கிறார். அவர் பச்சையா ஒரு காஸ்ட் கன்சால்டேஷனுக்கு போறாரு. அதை மறைக்கல அன்னைக்குள்ள பேட்டியில. இந்தியா ஃபுல்லா ஜாதி ஒரு பெரிய ஃபேக்டரா இருக்குன்னு ஆனஸ்டா தான் போறாரு. மக்கள் முடிவு பண்ணிட்டு பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த டிஜிட்டல் உலகத்துல இப்ப எல்லாத்தையும் உடனே ஃபேக்ட் செக்கிங் பண்ற மாதிரியான விஷயத்துக்குள்ளெல்லாம் நடந்துகிட்டு இருக்க ஒரு சூழல்ல அப்படியான ஒரு இளைஞர்கள் கூட்டம் சமுதாயத்தில் தான் நம்ம இருக்கிறோம். ஆனால் சீமான் பேசும்போது டங் ஸ்லிப் ஆயிடுச்சுன்னு நம்ம சொல்ல முடியாது. இப்போ காமராஜர் இறந்தபோது அண்ணா அழுதார் அப்படின்னு பேசுகிறாரு, அது ஒரு ட்ரோல் ஆகுது. காமராஜர் கட்டிய பள்ளியில் தான் ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் அப்துல் கலாம் படித்தாருன்னு பேசுகிறாரு, அது ஒரு ட்ரோல் ஆகுது. 1931 பிறந்த அப்துல் கலாம் எப்படி 54 காமராஜர் பதவியேற்றும் போது படித்தார், 20 வருடம் அவர் படிக்காமல் இருந்தாரா அப்படின்னு கேள்வியெல்லாம் எழுது. இந்த மாதிரி ஒரு உண்மை சம்பவங்களை தாண்டி ஒரு உணர்ச்சியின் அடிப்படையில் பேசுகிறாரா? நிறைய ஃபிளாஸ் இருக்குது. அப்துல் கலாம் இது நான் பார்க்கல, அண்ணா இது நான் பார்த்தேன். அது ஃப்ளோல வந்த தவறாதான் நான் பார்க்கிறேன். அப்துல் கலாம் இது பேசியிருந்தா அதுல லாஜிக் இல்லைங்கிறதா உண்மை. நன்றிங்க சார். நன்றி.